ரூபாய் 1500க்கு 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? என்ன பண்றாங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசங்கிறாங்க. ஆனா எத்தனை வருஷம், ஓர் ஆண்டுக்கு தான் கேட்கறாங்க. எனக்கு பொதுவா ஒரு ஆண்டுக்கு பார்த்தா வித்தியாசம் வராது. பட் நீங்க என்ன சொல்றாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்றதுனால, அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் எத்தனை டைம் கண்டுபிடிப்பீங்க? 2 முறை கண்டுபிடிப்பீங்களா வட்டி? ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசம், அடுத்த 6 மாசம் கண்டுபிடிச்சாதான் எனக்கு ஒரு வருஷமே கிடைக்கும். அப்ப 2 முறை என்ன பண்ணுவீங்க, வட்டி கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 2 முறை வந்துச்சு அப்படின்னா 2 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதே இது அரை ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டு 1.5 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்டாங்கன்னா 3 வருமா? ஏன்னா 6, 12, 18 வந்தா தான் 1.5 வருஷம். அப்ப 3 வந்தா 3 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க ஓர் ஆண்டு வந்தா என்ன பண்ணணும், 2 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப வித்தியாசம் என்ன ஃபார்முலா வரும், br ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். ஓகே, எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ, 1500 இன்ட்டு வட்டி எனக்கு எவ்வளோ 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு தான் வட்டி 10%. நான் அரையாண்டுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்கிறேன். அப்போ வருஷத்துக்கு 10%னா அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், 5%. அப்ப 2 முறை போடுங்க. வகுத்தல் 100 இன்ட்டு 100. ஸோ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து ஓரஞ்சு 5, 25 100. ஓரஞ்சு 5, 4 5 20. 15 பை 4. 15 எத்தனை நாள் இருக்கு, முன்னாங்க 12, மீதி 3, 0 செத்தா 30ல எவ்வளவு வரும், 7 நாங்க 28, மீதி 2 20ல 5. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 3.75. 3.45 ரூபா. ஆன்சர் எவ்வளோ, 3.45 ரூபா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டா 2 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோ, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டுக்கணும். இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை ஓர் ஆண்டுன்னு சொல்ல என்ன பண்றோம், இங்க 2 முறை வட்டி கண்டுபிடிப்போம். அப்ப 2 ஆண்டுக்கான ஃபார்முலா போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி இங்க வட்டிங்கிறது என்ன பண்ணும், ஒரு வருஷம் தான் 10%. அப்ப அரையாண்டுகள் வரும் 5% தான் வரும். ஸோ அதையும் கரெக்டாக போடணும். மறந்துனா ஆன்சர் மாறிப்போம். ஓகேவா?